ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ண விஷயத்துல நான் திருப்பி ரிவைண்ட் பண்ணுறேன். லேர்ன் அப்படிங்கிறதுல 2 விஷயம் கற்றுக்கணும்னு சொன்னேன். என்னென்ன ஞாபகம் இருக்கா? எஸ், லேர்ன். எதை லேர்ன் பண்ணுறீங்க? எப்படி லேர்ன் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஒன் பை ஸ்பீக்கிங்கா? இல்லை இது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டா? லிசனிங், இன்னொன்று என்னங்க? ரீடிங். இப்போ நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும் பத்தாது, லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது, ஓகே, ரீட் பண்ணால் மட்டும் பத்தாது. ரெண்டையும் நம்ம என்ன கேட்டகரியில் பண்ணோம்? லேர்ன், இல்லைங்களா? இப்போ செகண்ட் ஒன்று எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, என்ன பண்ணி ஆகணும்? ஒன்று அதை பேசி பார்க்கலாம், இல்லை? யூ கேன் ஸ்பீக். இன்னொரு விஷயம் வந்து அதை கற்றுக்கிட்டதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம்? எழுதி பார்க்கலாம், ரைட்? ஸோ தேர் ஆர், இதை நம்ம இன்புட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லையா? லேர்ன் பண்ணுறது 2 இன்புட் வச்சோம்னா நம்ம அவுட்புட் எப்படி தெரியும்? ப்ராக்டிஸ். ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் தமிழை எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் அப்படியே கேட்ட ஒரு அப்பா அம்மா பேசுறதெல்லாம் கவனித்து பார்த்தீங்க, ஓகே ஃபைன், அது வேறு விஷயம், அது விடுங்க. ஆனால் தமிழை எப்படி கற்றுக்கிட்டீங்க முதல்ல யோசிச்சு பாருங்கள். தமிழை பேசிட்டு எழுதுறீங்களா, எழுதிட்டு பேசுகிறீங்களா? முதல்ல வீட்டில் பேசி பின்னர் என்ன பண்ணுறீங்க? எழுதி பழகுனீங்க. ஆம் ஐ ரைட்? இதையே இங்கிலீஷில் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கிலீஷில் வந்து முதல்ல என்ன பண்ணீங்கன்னா ஏபிசிடின்னு எழுத ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஸ்கூல்ஸில் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணது இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான். அதனால் ஓரளவுக்கு உங்களால் எழுத முடியும், ஆனால் பேசுறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. டோன்ட் வரி, அதை விட்டு தீர்க்கறதுக்காக தான் நம்முடைய இந்த செஷனில் நம்ம ஒவ்வொரு விஷயமே கற்றுக்கிட்டே வரோம். அப்போ இந்த லேர்னிங் ஆஸ்பெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏற்கனவே லிசன் பண்ணியிருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து கதவை தட்டும்போது என்ன சொல்கிறாரு? கதவை தட்டுறாங்க, ஓகே, நாக் 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 நாக், கதவை தட்டுறாங்க. தட்டும்போது நீங்கள் உள்ளே ஒரு வேலையாக இருக்கீங்க, அல்லது வேறு ஒரு வீட்டில் நீங்கள் போய் தட்டுற போது அவங்க சொல்கிறாங்க ஜஸ்ட் அ மினிட் அப்படிங்கிறாங்க, ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆன் த வே, ஜஸ்ட் கமிங், இப்படி பல வித்து இதெல்லாம் சொல்லலாம், இல்லை? இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க? யாருங்க அது, யாரது அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. வரவங்க அது ப்ளீஸ் வெயிட், ஐம் கமிங், ஜஸ்ட் அ மினிட், இப்படி எது வேணாலும் சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்த்து போனால் யாரப்பா அது அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்போ என்ன சொல்கிறது? ஹூ இஸ் இட், ஹூ இஸ் தட், யா ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் திஸ், வெயிட் ஐ எம் கமிங் அப்படின்னு மிரட்டுறவங்க கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி அவங்க பேசுகிற வார்த்தைகள், இப்போ நான் என்னென்னு சொன்னேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அ மினிட், ப்ளீஸ் வெயிட், இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறது, இல்லைங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னு. ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் மீ அப்படின்னு நம்ம ரெகுலராக சொல்கிறத வச்சுக்குவாங்க. ஆனால் கரெக்டான இங்கிலீஷ் எப்படி சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஐ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் மீ நம்ம வழக்கமாக சொல்கிறது இட்ஸ் மீ அப்படிங்கிறீங்க. ஓகே ஃபைன், அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை உற்று கவனித்து நீங்கள் பேச ஆரம்பிங்க, ரைட்டா? நான் இப்போ ஹலோ மிஸ்டர் சைமன் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணுறீங்களா? ஹலோ மிஸ்டர் சைமன், ஹலோ மிஸ்டர் சைமன், நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, ரைட்டா? ரிப்பீட் பண்ணுங்கள். அது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீ பஸ் ஸ்டாண்ட்லையோ ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறீங்க, ஹலோ சார் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, அநேக முறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பேசுவாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் என்ன சொன்னேங்க பாருங்கள், ஹலோ மிஸ்டர் சைமன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறதுக்கு ஒரு காரணம், உங்கள் காதில் அந்த இங்கிலீஷ் விழுந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் லிசன் பண்ணணும். நீங்களும் அதே மாதிரி பேசலாம். இப்போ உங்கள் பேர் ராஜான்னு வச்சுக்கோமே, ஓகே இல்லையா? ராஜான்னு வச்சுக்கோ, ஹலோ மிஸ்டர் ராஜா ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஐ எம் ஃபைன் சார் தேங்க்யூ அப்படிங்கிறாரு. இந்த மெத்தடில் நீங்களும் இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஹலோ ஹவ் ஆர் யூ, என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள், அதே தான், ஃபைன் தேங்க்யூ சார் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லையா? சரி, இப்போ இந்த ஆங்கிலத்தினுடைய இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது 4 காரியங்கள் நமக்கு பயன்படுத்தல பயிர்ட்டோம். அவுட்புட்டில் 2 என்ன வருதுங்க? ஒன்று ஸ்பீக்கிங், இன்னொன்று ரைட்டிங். இன்புட்டில் என்ன வருது? ஆஸ் ஐ டோல்ட் யூ, லிசனிங், இன்னொன்று ரீடிங். இந்த 4 ஆற்றலையும் நீங்கள் பெர்ஃபெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு பெரிய எட்டாக்கணியெல்லாம் கிடையாது, மிக பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வார்டை வச்சுட்டு நம்ம பேசுகிறோம், ஓகே? இங்கிலீஷ் பேசிக்ஸில் 4 பாயிண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். அதில் லேர்ன் அப்படின்னு நான் ஒரு கேட்டகரி ஃபார்ம் பண்ணி அதில் 2 பார்ட்டாக பிரிச்சு, அதாவது இன்புட்ஸ், ஓகே? இதில் ஒன்று வந்து லிசனிங், இன்னொன்று வந்து ரீடிங். ரெண்டாவது என்னங்க அவுட்புட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம சொல்ல விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. ஒன்று என்ன பண்ணலாம், இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஸ்பீக் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம், இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், ரைட் பண்ணுறோம். ஓகே, டீல்?